பும்ரா இல்லாம என்ன சார், சூப்பர் ஸ்டார் இல்லாம ரஜினி படம் போய் பார்க்க முடியுமா? என்ன சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ட் வாங்கின அடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தைரியம். கிளியர், உங்களுக்கு கம்ப்ளீட் ஒன் லைன் ஓணும் இந்த சீரீஸ்ல. எதனால தோத்தோம்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பும்ரா தானே இருக்காங்க, எங்களுக்கு 3-4 பும்ரா இருக்கு. இப்ப இதே ஆஸ்திரேலியா இப்ப இந்தியன் விக்கெட்ஸ்ல போட்டாங்கன்னா வளர்ந்து கட்டும் எல்லாரும். ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு 5 பேரை டெஸ்ட்டுக்கு வச்சுட்டு வேற எதுலயுமே கொண்டாதீங்க. பேட்டிங் கோச் என்ன பண்றாரு, நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம சரியா ஸ்டடி பண்ண மாட்டோம். ஒரு சின்ன உதாரணம், பேட்டிங் இப்படி ஆனா நீங்க எந்த போலிங்க இந்த மாதிரி 7 பேட்டர்ஸ் நான் கொடுக்குறேன், தோனி கேப்டன் சொல்றேன், என்ன பண்ண முடியும் தோனியால? இந்த பக்கம் அஸ்வினை போய் பாதி டூர்ல அஸ்வின் போற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. என்னைக்காவது நேதன் லைன் அவங்க டிராப் பண்ணி பாத்தீங்களா? எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பாஸ்கி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் பாஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். சார் ஹாப்பி நியூ இயர் சார். சார் நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க, இந்த நியூ இயர் டெஸ்ட்டை நம்ம வந்து தோக்க மாட்டோம். நம்ம 2 பேர் பேச மாட்டோம் சார், அவ்வளோ வந்து ஃபைட் பண்ணோம். இந்த நியூ இயர் டெஸ்ட்டை தோக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நம்ம ஜெயிச்சிரோன்னு கூட தோணுச்சு சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? பும்ரா இல்லாம என்ன சார், சூப்பர் ஸ்டார் இல்லாம ரஜினி படம் போய் பார்க்க முடியுமா? என்ன சார், சூப்பர் ஸ்டார் பும்ரா பாஸ். பும்ரா இல்லைன்னா 160 எங்க இருந்து பாஸ் டிஃபெண்ட் பண்றது, 560 கூட பண்ண முடியாது. பும்ராக்கு கொஞ்சம் நான் எதிர்பார்த்தேன், பிரசித் பிரமாதமா போடுவார், நல்லா போடுறாரு, ஓகே. பட் பும்ரா இல்லன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு, சிராஜ் இருக்கான்றது ஒரு பிரச்சனையா இருக்கு லெவல்ல. சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் சார் போட்டாரு பாஸ். அது நான் என்ன சொல்றேன், மேட்ச் வந்து எங்க சேலஞ்சிங்கா இருக்கும் அந்த இடத்துல நல்லா போடணும் பாஸ். அங்கங்க ஒரு 2 பார்ட்னர்ஷிப்பை நான் பிரேக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த 160 நம்ம சேலஞ்ச் எடுத்துன்னு பண்ணியிருந்தோம்னா என்ன லெவலா இருந்திருக்கும் இல்ல. பட் பிரசித்த தவிர யாருமே போடல பாஸ், அதான் பிரச்சனை. ஸ்பின்னாஸ் கொடுக்கவே இல்லை, ஸ்பின்னாஸ் கொடுத்தாலும் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. அதனால பும்ரா மைனஸ் பும்ரா வாட் இஸ் இந்தியா பாஸ், ஒண்ணுமே கிடையாது. கேப்டன்சியும் நல்லா பண்ணுவாரு, எல்லா விதத்திலயுமே நமக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் 180 ஆல் அவுட் ஆகும்போது இட்ஸ் ஈக்குவல் சான்ஸ் ஃபார் போத். நம்ம மட்டும் கிராசி பிச்சில் ஓடுறோம் அடி வாங்குறோம் இல்ல, அவங்களும் வாங்குறாங்க. நம்ம நல்லாவே பண்ணோம் பாஸ். இது இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ்ல போய் இப்படி ஒரு டிப்ளீட்டட் ஆச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, எனக்கு இந்த 2018ல எனக்கு தெரிஞ்சு செஞ்சுரியன்லயோ ஜோபர்க்லயோ வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இதே மாதிரி ஈக்குவலா ஒரு 190 க்ளோஸ் ஆயிருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 250 அடிச்சு வின் பண்ணிடுவாங்க. அந்த எல்கார்லாம் உடம்புல பங்குன்னு வாங்குவார், அந்த மேட்ச் தான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க நினைச்சேன் சார். கரெக்ட், பும்ரா இல்லாத ஒரு விஷயம். நம்ம வந்து கிராசி விக்கெட்ன்றது, ஒரு கிராசி விக்கெட் போடுறது ஒரு நியாயம் வேணும். அவுட் ஃபீல்டோட பிச்சில் கிராஸ் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி போட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ட் வாங்கின அடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தைரியம், என்ன ஒரு ரெசிலியன்ஸ், டெனாசிட்டி வேணும் அந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு. எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட பேட்டிங். சி இஸ் ஏபிள் டு டூ போத். 90 பால் அடி 30 அடிக்க முடியும், 30 பால்ல 90 அடிக்க முடியும் காமிக்கிறாரு. அதனால அவரெல்லாம் பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது பாஸ். நம்ம இந்த மாதிரி பிச்சில் நீங்க என்ன பண்ணுவீங்க, அட்டாக் டு சர்வே வேற வழி கிடையாது. நிதிஷ்குமார் எந்த கட்சியில ஃபெயில் ஆயிடுச்சு லாஸ்ட்ல, அது மாதிரி இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். பட் எனிவே இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் அஸ். அண்ட் இன் ஒரே ஒரு விஷயம் தான் இது கிளியர், உங்களுக்கு கம்ப்ளீட் ஒன் லைன் ஓணும் இந்த சீரீஸ்ல. எதனால தோத்தோம்னா பேக் ஃபுட்ல போய் உடம்பு க்ளோஸ் டு த பாடி, பின்னாடி டுவர்ட்ஸ் த ஸ்டம்ப் காலை வச்சு போய் ஆடுறது இருந்துச்சு, அது காணாம போயிடுச்சு. அப்படி ஆடினோம்னா சேலஞ்சிங் விக்கெட்ஸ்ல கிரிக்கெட் ஆட முடியாது. நம்ம எல்லா பாலும் ஃப்ரண்ட் ஃபுட் போனா அவங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க பேட்டை தூக்கின்னு ஃப்ரண்ட்ல வராங்க பேட்டிங், ஷார்ட் பிச்சுட்டு வெயிஸ்டுக்கு செஸ்டுக்கு ஹெட்டுக்கு போடுன்றாங்க. அத்தனை பால் அப்படிதான் போடுறாங்க. ஏதாவது ஒரு பால் விராட் கோலி கவர் டிரைவ் லீன் பண்ணி ஆடுறது பாத்தீங்களா? ஃப்ரண்ட் ஃபுட்ல கிடையாது. ஓன் போல் ஓவர் பிட்ச் சொல்லிட்டாங்க கிளீனா, ஸ்ட்ரைட் டு த பாடி. 95% டிஸ்மிசல் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பு, கல்லி, விக்கெட் கீப்பர் தான். இதை நம்ம ஓவர் கம் பண்ணாம கேம்ப்ஸ்லயே சேலஞ்சிங் பிச்சர்ஸ் ஃபார் பேட்டர்ஸ்ல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ணாம வெளியூர்ல போய் ஆடணும்னா இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்விங்குக்கு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கலன்னா பால விடுறதுக்கு இங்கிலாந்துல போய் இதே ப்ராப்ளம் வரும். இங்க எப்ப பார்த்தாலும் முட்டி கீழே வரும் பால், ஸ்ட்ரெயிட்டா வந்தா நான் அடிப்பேன், அது எல்லாரும் அடிப்பாங்க. ஆனா இதுலயே நம்ம முட்டி கீழே வர பால்லயே வந்து 3 மேட்ச் தோத்துறோமே சார். அந்த 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட இப்ப நம்ம ஃபைனல் போயிட்டு இருக்கலாம் போல இருக்கு சார். இங்க சொல்றீங்களா நியூசிலாந்துல? அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேனே, ஷோ படத்துல நினைவில் நின்றவள்ல ஹீரோயினோ யாரையோ மயக்க மருந்து கட்சியில தடந்து மூக்குல வைக்கணும்னு சொல்லிட்டு இவரு தும்மல இவரே வச்சுருவாரு. நம்ம என்ன நினைச்சோம், ஸ்பின்ல போட்டு மாட்டி வதைக்கலாம். பட் நம்ம வந்து கிட்டக்க 4 ஃபீல்டர்ஸை வச்சா ஸ்பின் என்ன ஆடுறோம் நம்ம யோசிக்கவே இல்லை. சம்திங் லைக் பெங்களூர்ல முதல் மேட்ச் ஓவர் காஸ்ட் கண்டிஷன், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறத விட்டு 5th டேக்கு யார் ஸ்பின்ல மாட்டுவாங்க கடைசியா அப்படின்னு யோசிச்சதுனால நாட் லிவிங் ஃபார் த மோமெண்ட் அங்க போச்சு. ஒரு கோச் வந்து விதவிதமா வெரைட்டியா காமிச்சிட்டு இருக்காரு எப்படி உதப்படலான்னு. அதனால நம்ம வந்து
நம்ம வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் பார்த்துட்டே இருக்கோம். இப்ப பாருங்க அவங்க கிராசி பிட்ச் போட்டு அவங்களும் 180 ஆடணும். நம்ம போலிங் ஆட முடியல, பிரசித் ஆட முடியல, பவுன்ஸ் பண்றவங்க யாரையும் ஆட முடியல அவங்களால. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பும்ரா தானே இருக்காங்க, எங்களுக்கு 3-4 பும்ரா இருக்காங்க. ஹேசல்வுட்டும் பாலண்டும் ஒரே மாதிரி ஆஃப் கட்டர் ஸ்ட்ரைட்டா வயிற்றுக்கு போட்டுனே இருப்பாங்க. நீங்க ஆட முடியாது. இந்த பக்கம் ஆங்கிலிங் டெலிவரி ஸ்டாருக்கு போட்டுனே இருப்பாரு. விக்கெட்டே உள்ளனா கம்மின்ஸ் வந்து 4 பவுன்சர் போட்டு எடுத்துன்னு போவாருன்னு நம்ம கிளியரா பேட்டர்ன் கொடுத்துட்டோம், நாங்க அவுட் ஆறோம். இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப இதே ஆஸ்திரேலியா இப்ப இந்தியன் விக்கெட்ஸ்ல போட்டாங்கன்னா பொழந்து கட்டும் எல்லாரும், ஏன்னா பால் மேல வராது, வரும், எல்லாரையும் அடிப்போம், ஆடினே இருப்போம். சார் இப்போ இந்த சீரியஸ் தோத்ததுக்கு அதுவும் இந்த மேட்சை பத்தி பேசணும்னா ரோஹித் வந்து தன்னைத்தானே வந்து டிராப் பண்ணிட்டு நான் இந்த மேட்ச் ஆடல அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன், டெஸ்ட் கிரிக்கெட் கண்டினியூ பண்ணுவேன்றதையும் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு. முதல்ல அவர் இந்த மேட்ச்ல டிராப் பண்ணது ரைட் தானே சார்? ஆனா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மேட்ச் அவர் டிராப் பண்ணதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட், மெஜாரிட்டி ஃபீல்ஸ் ரைட். எல்லா கிரிக்கெட் பிரமாதமா ஃபாலோ பண்றாங்க. இப்படி வந்து ஃபார்ம்ல இல்லாத வந்து T20 ஷாட்ஸ் ஆடின்னு இருக்காரு பாஸ். அதான் சொல்றேன், T20 ODI டெஸ்ட் தனியா ட்ரைஃபர்கேட் பண்ணி ஆகணும் ஸ்குவாட்ஸ. இப்ப அவுட் ஆன 2 விதம் நான் சொல்றேன். ஒரு பவுன்சரை கபில் தேவ் இல்ல நடராஜர் ஷாட் ஆடுவார், ஒரு கால் இப்படி ஆடுவார் ஹுக்கு. ஓகே, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா லெக் சைட்ல வரது ஆடுவாரு. ஆஃப்ல இருந்து வெளியில போயிட்டு இருக்கிறது போய் இப்படி ஆடினீங்கன்னா பேட்டிங்ல கூகுளி போடுற மாதிரி மேல போயிடுச்சு பாருங்க பால். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் ஷார்ட் பால தான் அப்படி ஆடினேன் நினைக்காதீங்க. குட் லெங்த் ஆர் க்ளோஸ் டு தி பேட் வரும்போது கூட அப்படி ஆடுவேன், இப்படி ஆடினேன், திருப்பி அதே மாதிரி அவுட். ஸோ இதெல்லாம் ஏன் வருது? இம்ப்ரோவைசிங் கண்டினியூஸா நீங்க பண்றதுக்கு காரணம் T20ல இம்ப்ரோவைஸ் பண்ணினே இருக்கீங்க, எப்படி மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்கலாம். இது அப்சல்யூட்லி டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டைப் ஆஃப் கேம். இங்க நீங்க இம்ப்ரோவைஸ் எல்லாம் பண்ண முடியாது, காம புஜாரா மாதிரி ஆடினே இருக்கணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு 5 பேரை டெஸ்ட்டுக்கு வச்சுட்டு வேற எதுலையுமே கொண்டாதீங்க. அவங்களுக்கு தப்பி தவறி ODI T20 பக்கமே சேகாதீங்க. இவ்வளவு பேர் இருக்க பொட்டன்ஷியல் இந்தியால, அழகா 3 டிஃபரெண்ட் டீம்ஸ் கொண்டு வாங்கன்றது தான் பெஸ்ட். சார் இப்போ வந்து கோலி வந்து இந்த சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சாரு பெர்த்ல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா இது வந்து மறுபடியும் ஆஸ்திரேலியால அவரோட ஒரு மறக்க முடியாத சீரியஸா மாறப்போகுது அப்படின்னு. உண்மையாலுமே மறக்க முடியாத சீரியஸா தான் சார் மாறிச்சு. ஏன்னா வந்து இது வரைக்கும் அவரோட லோவஸ்ட்ல கூட அவர் இப்படி பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை ஆஸ்திரேலியால. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? விராட் கோலி இஸ் a genius, world class batting genius. First statement, terrific average in batting, terrific average in captaincy. எந்த குறையுமே நான் விராட் கோலி பத்தி சொல்லவே இல்லை. டெக்னிக்கலி பிரில்லியன்ட். இன்ஃபேக்ட் அந்த T20 சாம்பியன்ஷிப்ல ஒரு வாட்டி நமக்கு தீபாவளி வந்ததுக்கு காரணமே விராட் கோலி தான், பாகிஸ்தானோட பண்ணி காமிச்சார்ல. அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம ஏஜ் ஆக நம்மளுடைய சைட்டிங் த பால், பிரிங்கிங் த பேட் டவுன், ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் அடிவாகும். அது மாதிரி ஆகுதுன்னு தோணுது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இல்லஸ்ட்ரியஸ் கெரியர்ல அவுட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஸ்லிப்ல எடுக்கலான்றது யாருக்குமே தெரியாம இருந்தது. ஆடின்னு தானே இருந்தாரு, அதெல்லாம் சின்ன இருந்தாரு. 2014ல ஒரு இது மைனஸ் இருந்துச்சு சார், அப்புறம் சரி பண்ணிட்டாரு. வச்சிருந்தாரு. இப்போ கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும், நமக்கு தெரியாது. பார்த்தா சூப்பர் ஃபிட்டா இருக்கும்னு சொல்லுவோம். பட் அந்த பேட் பால் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாம் சொல்றாங்களே, அது வரத்துக்கு லேட் ஆகுது. இன்னொன்னு, அவரும் எனக்கு ஏன் பேக் ஃபுட்ல ஆட மாட்டேன்றாரு எனக்கு புரியல. பேட்டிங் கோச் என்ன பண்றாரு, ஏன் நீங்க யாருமே பேக்ல போய் ஆட மாட்டேங்க சொல்ல. அவர் பேக்ல டர்ன் ஆடுவாரு. ஃப்ரண்ட்ல போலர் வந்து அந்த பாலை ரிலீஸ் பண்ற அந்த டயத்துக்கு இவரோட கால் ஃப்ரண்ட்ல போயிடுதுன்ற. ரோஹித் சர்மா ஃப்ரம் த கிரீஸே ஆடுறாரு, பேக் இல்ல ஃப்ரண்ட் இல்ல அங்கேருந்து ஆடுறாரு. வெரி ஃபியூ, சில பேர் தான் கம்ப்ளீட்டா பேக்ல போய் ஆடுறாங்க. கவாஸ்கர், விஸ்வநாத், VVS லக்ஷ்மன், மொஹிந்தர் அமர்நாத், சச்சின் டெண்டுல்கர், இந்த கிரேட்ஸ் எல்லாம் நீங்க ஆடுறத பாருங்க. பவுன்ஸ் பண்ணா பின்னாடி போய் பேட்டு கிட்ட, பாடி கிட்ட பேட்டை வச்சு பேட்டை லூஸா பிடிப்பாங்க, அப்படியே விழும் பால். அந்த மாதிரி பிளேயரை பார்க்கவே முடியலையே இப்போ. தட் இஸ் கிளியரா தெரியுது. இந்த மாதிரி சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால்தான் அதுதான் பக்கத்துல ஃபீல்டர் வச்சுட்டா காலினும். எல்லா ஃபீல்டரும் எங்கெங்கயோ இருக்கும்போது ஜாலியா ஆடலாம். ஸ்லிப்ல போச்சுன்னா அவுட் கிடையாது. ஒரு பால் ஒரு தப்புன்னா அவுட் ஆகி போச்சு. இப்போ 4 ஸ்லிப் நிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. சார் கௌதம் கம்பீர் வந்து இந்த இது முடிஞ்சோடனே ஒரு பிரஸ் மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, இது வந்து எங்களுக்கு ஒரு லேர்னிங் கவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இது அதாவது டெஸ்ட் சீரியஸே வந்து இந்தியா நடுவில் தோக்காமலே இருந்தது சார். முடிஞ்ச அளவுக்கு வந்து டிரா பண்ணிடுவாங்க, இங்கிலாந்து போனாலும் டிரா பண்ணிடுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா போனாலும் டிரா பண்ணிடுவாங்க. அப்படி இருந்த ஒரு டீமை இப்போ வந்து தொடர்ந்து 2 சீரியஸ் வந்து தோத்துருக்காங்க. அது எப்படி சார் லேர்னிங் கவ்வா இருக்கும்? லேர்னிங் கர்வே கிடையாது. நான் சொல்றேன், ஓவர் காஸ் கண்டிஷன்ஸ்ல கேப்டன் போய் டாஸ் ஓவர் காஸ் கண்டிஷன்ஸ்ல போய் பேட்டிங் ஆடினார்னா நீங்க அது வந்து உள்ளுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். அங்க போய் ஃபீல்டுல தப்பா ஒரு போலர் கொடுத்தாரு, தப்பான பேட்டரை இறங்கினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பேட்டரோட இது, அது கேப்டன் அங்க சொல்லலாம். உங்களுக்கு கோச் கிட்ட பேசி டெசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு. இல்ல உள்ளே சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, டாஸ் போட போகும்போது என்ன எடுக்கணும்னு சொல்லிருப்பாங்கல்ல. இன்னத்துக்கு ஓவர் காஸ் கண்டிஷன்ல போய் பேட்டிங் எடுத்தீங்க, அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை.
நெகட்டிவிட்டி ஸ்டார்டட் ஃப்ரம் த பெங்களூர் மேட்ச். பெங்களூர் match. லைனா 3 ஓவர் அதுல bowling போட்டு அவங்க 50 ஆல் ஸ்பெஷல் நம்ம 56 ஆல் தேவையா? சோ நம்ம ஒரு கெடுவான் கேடு நினைப்பான் மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணி நம்மளே அதுக்கு அடிமையே சக்கமாயின்னு இருக்கும். இது எதுக்கு இதை பண்ணாருன்னு எனக்கு தெரியணும். இன்னொன்னு பயங்கர அப்சஷன் ஃபார் பேட்டிங் ஃபர்ஸ்ட். எப்போ டாஸ் வின் பண்ணாலும் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆடிடணும். என்ன கண்டிஷன்ஸ்னே தெரியல. பிச்சு சீம் ஆகுதா, கண்டிஷன் ஸ்விங் ஆகுதா, பவுன்ஸ் ஆகுதா, எதுவுமே தெரியாம ஓவர்சீஸ்ல போயிட்டு எப்படி அந்த ரிஸ்க் எடுப்பீங்க? லோக்கல்லையாவது எடுக்கலாம், யாராவது சொன்னாங்கன்னா. ஓவர்சீஸ்ல அந்த மாதிரி ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாது. ஸோ லேர்னிங் கர்வ்ங்கிறது எவ்வளவு 4-5 சீரீஸ் ஆகும். அதுவும் நீங்க வந்து டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் வச்சு லேர்னிங் கர்வ்லாம் நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்பவும் சொல்றேன், உதப்படுறது ரொம்ப நார்மல். கிரிக்கெட்லன்றது உதப்படும். இது ஆஃப்டர் ஆல் கேம். நம்ம உதப்படுவோம், திரும்பி வரும், உதப்படுவோம். இப்பதான் ரோஹித் கேப்டன்சில பிரமாதமா T20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் நான் குறையணும் சொல்லல. இப்ப நீங்க இந்த ரீசன்ல நீங்க கொடுக்காம எதுக்கு ஜடேஜாக்கு அப்புறமே அமைச்சுட்டு இருக்கீங்க? நம்ம இவரு நிதிஷ்குமார் ரெட்டியை, அவர் தான் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அவரை பின்னாடி எதுக்கு அனுப்புறீங்கன்ற ஃப்ரண்ட்ல போனவரு. பட் அவருக்கும் வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பவுன்ஸ் பண்ணினே இருக்கும். திடீர்னு அவருக்கு இந்த கவர்ஸ் மேல அடிக்க ரொம்ப பிடிக்குது. கரெக்டா ஒரு ஸ்லோ ரன் அப்படி ஹோல்ட் பண்ணாங்க. போன மேட்ச் பாத்தீங்கன்னா மிட் ஆஃப் அவுட். ஸோ கமின்ஸ் அவர் SRHல கூடவே ஆடுறாரா, எல்லாம் பிரமாதமா பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம சரியா ஸ்டடி பண்ண மாட்டோம். ஒரு சின்ன உதாரணம், பேட் கமின்ஸுக்கு பவுன்சர் உடம்பு நேரம் போட்டு ஓடுறாரு லெக்கம் பேர் பக்கம், அதை போடவே மாட்டேன்றோம். அவர் குட் லைன்ல போட்டு 6-6 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரியுது சார், அப்சர்வர், எனக்கு கிரிக்கெட் அப்சர்வர் எனக்கு தெரியுது. அங்க என்ன சொல்லாம இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. ஒரே ஒரு பிளஸ் இந்த சீரியஸ்ல நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், ஸ்லிப் கேச்சிங் ஃபேபுலஸ். அது ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், விட்டார் கேட்ச் அதெல்லாம் ரைட், பட் பிடிக்கிற கேட்ச் அது பிரில்லியன்ட். KL ராகுல் பிடிக்கிற கேட்ச் அது பிரில்லியன்ட். ரிஷப் பண்ட் பிடிக்கிற கேட்ச் அது பிரில்லியன்ட். ஸோ பிஹைண்ட் த சம்ஸ் ஃபீல்டிங் அவுட்ஸ்டாண்டிங்கா இம்ப்ரூவ் ஆயிடுது. அது ஒரு பெரிய பிளஸ். அதனால நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், நல்ல விஷயம் சார். அதே மாதிரி இந்த சீரியஸ் 3-1 தோக்கறதுக்கு வந்து நீங்க ரீசனா பாக்குறது சார், பேட்டிங்கா இல்ல இந்தியாவோட போலிங்கா சார்? போலிங்ல கிடையாது. போலிங்ல ஃபண்டாஸ்டிக்கா போறோம். பேட்டிங் இப்படி ஆனா நீங்க எந்த போலிங், இந்த மாதிரி 7 பேட்டர்ஸ் நான் கொடுக்குறேன், தோனி கேப்டன் சொல்றேன், என்ன பண்ண முடியும் தோனியால? நீங்க திருப்பி 30 for 4, 20 for 5 வந்து நீங்க எந்த பேட்டரால் என்ன பண்ண முடியும்? போலர்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா போட்டு அவங்கள ஓட விட்டாங்க, பயமுறுத்தினாங்க. பட் என்ன ஒண்ணு, ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கேப்டனுக்கு ஸ்பின்னர்ஸ் மேல கான்பிடன்ஸ் இல்ல ஸ்பின்னர்ஸுக்கு அந்த பிச்சில் விக்கெட் எடுக்க முடியுன்ற கான்பிடன்ஸ் இல்ல. அப்படி போயிடுச்சு. அப்படி ஒரு நெகட்டிவிட்டி அந்த பக்கம் போயிடுச்சு. பும்ரா பேக் ஸ்பேசம், கம்பேக் வரலான்னு பார்த்தா பேக்கே காலி பும்ராக்கு, அதுல அவருக்கு காலி ஆச்சு. ஓகே, இந்த பக்கம் அஸ்வினை போய் பாதி டூர்ல அஸ்வின் போற அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்னைக்காவது நேதன் லைன் அவங்க டிராப் பண்ணி பாத்தீங்களா? எவ்வளவு போடுறாரு? 2.5 ஓவர் 3.5 ஓவர் போடுறாரு. ஆனா குடுக்குறாங்க. ஏன்னா அவர் இருந்தாலே உங்களுக்கு ஒரு சின்ன பயம். ஏன் ஃபாஸ்ட் போலிங்க தொப்புன்னு அடி வாங்கிட்டு சரியா ஆட முடியலன்னு ஸ்பின்னர் வந்தோடனே அடிக்க போவீங்க, அங்க ஒரு 3 விக்கெட் கால்குலேட் பண்றாங்க. சார் மெல்பர்ன்ல அவர் தானே சார் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதான் சொல்றேன். அப்ப நீங்க அஸ்வின் எடுக்கலன்னா அது ஒரு பிரச்சனை. வேர்ல்டு நம்பர் 1 போலரை வந்து பாதியில போற லெவல் நீங்க ஒரு கிரியேட் பண்றீங்க சிச்சுவேஷனை. இப்ப யார் அவருக்கு சாதகம் யார் அவருக்கு பாதகம்னு எனக்கு புரியல. பும்ரா டெஃபினட்டா அவர் யூஸ் பண்றாரு, ஷூரா யூஸ் பண்ணுவார் பும்ராவை. மீதி பேர் ரோஹித் சர்மாவும் நம்ம கௌதம் கம்பீர் என்ன அனலைஸ் பண்றாங்க, அஸ்வினுடைய அசஸ் பண்றாங்க, அவருடைய கெப்பாசிட்டி எனக்கு புரியவே இல்லை. ஸோ இப்ப நேத்தி மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு வச்சுங்க, 160 அஸ்வின் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன் சொல்றேன்னா, the off spinner was brilliant who can go up bowl a delivery which goes away. ஆமா சார். away போட முடியும், தூசரா போட முடியும், பவுன்ஸ். இன்னொரு ஹைட் சார், அவரோட ஹைட்டுக்கு ரிலீஸ், பவுன்ஸ் ஷார்ட் லெக்ல இதுல நீங்க டக்கு புக்குன்னு எட்ஜ் எடுக்கும். ஸோ இப்ப அந்த இடத்துல அங்க ஒரு பவுலர் போச்சு. அப்ப யாரு? ஒரே பும்ரா இல்லைன்னா பினிஷ்டு காலி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. போலிங் வீக் ஆயிடுச்சு பாக்குறதுக்கு. இந்த பிக்சர் நல்லா தான் போட்டாங்க. ஒரு மேட்ச் திடீர்னு சிராஜ் ஒன்று நல்லா போடுறாரு, கன்சிஸ்டன்சி இல்ல. ஓகே, அப்புறம் நம்ம ராணா எடுத்தா அவர் நல்லா போடுறாரு. இங்க ஷமியோ புவனேஸ்வர் குமாரோ இந்த பிச்சில் இருந்ததுன்னா சிம்ம சொப்பனமா இருக்கும் உங்களுக்கு. வெரி வெரி டிஃபிகல்ட் டு பிளே தம், பிகாஸ் சீம்ல அப்படி போடுறதுன்றது ஜஸ்ட் லேண்ட் பண்ணாங்கனால போடுற 2 பக்கமும் போகுது பால். அவங்களாம் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆஸ்திரேலியன் பிரெயின் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ஆஸ்திரேலியன்ஸ் த வே தே ஆர் சிப்பிங் இன் அட் த நீட் ஆஃப் தி ஆர், அது அவுட்ஸ்டாண்டிங், மச் சுப்பீரியர் டு வாட் வி திங்க். அது டவுட்ல ஒத்துனா. கமின்ஸ் ரொம்ப பிரில்லியன்ட் கேப்டன்சி சார். அவர் வந்து கமின்ஸ் கேப்டன்சி பத்தி பேசணும்னா, அவர் வந்து ஒரு பக்கம் இது ஓடிஐ வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாரு, அந்த பக்கம் வந்து மறுபடியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாரு. இப்போ வந்து 10 வருஷமா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியா அவங்க ஜெயிக்கல. அவர் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் ஜெயிக்கிறாரு. அதாவது கிளார்க் இருக்கும் போதே அவங்க தோத்தாங்க, அதுக்கப்புறம் 2 சீரியஸ் தோத்தாங்க. இவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஜெயிக்கிறாரு. அவரோட கேப்டன்சி உண்மையிலேயே வந்து ஒரு செம ஸ்ட்ராங் தானே சார்? SRH பண்ணும்போதே அவர் தான் அந்த ஷார்ட் பிட்ச் போட்டு ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கிற பிச்சஸ் கொஞ்சம் நின்று மேல வரும், அதுல அவர் தான் போட்டு ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சார்.
அவர் முதல்ல அடிச்சிருந்தாங்க. அவரு ஃபர்ஸ்ட் தன்னுடைய போலிங்க ரீஷேப் பண்ணினார். எப்படி பண்ணணும், எப்படி போட்டா நம்ம கரெக்ட்னு. அவர் தான் பாடி லைன் பயங்கரமா போட்டு இப்ப பவுன்சர் யாரோ அடிக்க போறாங்க ஒக்குன்னா அதுல ஒரு வாட்டி அஸ்வின் எடுத்தார் கிளவுல. கேஎல் ராகுல் ஒரு வாட்டி எடுத்தார், கிளவ் பிரஷ் பண்ணி போச்சு காட்வீன். அவரு இண்டிவிஜுவல் போலிங்கே திங்க் பண்ணி சுப்பீரியர் ஆகிட்டார், தன்னோட குவாலிட்டி அப்கிரேட் பண்ணிட்டார். அதை தவிர எந்த சமயத்துல எந்த போலர் கொடுக்கலான்ற ஒரு திங்கிங் இல்ல, அதை ரொம்ப கரெக்டா பண்றாரு, பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்றாரு போலர்ஸ். அதனால நம்ம பேட்டர்ஸ் மட்டும் நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இன்னும் பெட்டரா காமிச்சு இன்னும் டெம்பரமெண்ட்டை காமிச்சிருந்தோம்னா நம்ம ஒரு பெரிய சவாலா இருந்திருப்போம். நம்ம பேட்டிங் கிரம்பிள் ஆகுது, பவுன்ஸ் பண்ணாலே கிரம்பிள் ஆகுது. நம்ம இத்தனைக்கும் நம்ம பழைய பேட்டர்ஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல ஜமைகாலெல்லாம் போய் ஆடிருக்காங்க, அங்கெல்லாம் போய் வின் பண்ணிடுவோம் நம்ம. இது ஒண்ணுமே கிடையாது. இப்ப லாஸ்ட் டைம் இதே சினாரியோல விராட் கோலி சைல்டு பர்த்ன்னு சொல்லிட்டு 36 ஆவலுக்கு அப்புறம் இங்க வந்தது அப்புறம் திருப்பி போய் சிட்னிலையும் மீதி கிரவுண்ட்லயும் போய் ஆடி மைனஸ்ல இருந்து 2-1 ஜெயிச்சோம் ரஹானே கேப்டன்சி. இதே சினாரியோ ஒரு 3 years பேக் அப்படியே இப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். அப்படியே அப்போ பாருங்க அந்த விஹாரி அண்ட் அஸ்வின் அந்த இது பாருங்க, இதே மாதிரி பாடி லைன் அடி வாங்கினே இருந்தாங்க. பட் டிசைட் பண்ணாங்க கம் வாட்மே நாங்க அவுட் ஆடுறது இல்லை, என்ன வேணா போடியான்ட்டு ஒரு 20 ஓவர் ஆடினாங்க பாத்தீங்களா. அந்த வெறி ஒன்று ஆடுறதுக்கு சூப்பரா ஆடினார் சார். ஆமா, யூ பிளேயிங் ஃபார் இந்தியா பாஸ். நீங்க அதுக்குன்னு போய் பார்டர்ல சோல்ஜர் லெவல்ல வீரத்தை காட்டாட்டா கூட கடைசி 3 பிளேயர்ஸ் வராங்கல்ல, லாஸ்ட் டேலண்ட் அந்த 3 பேர் ஆடுறோமே, 3 பேர் 3 பால் அவுட் ஆனா பரவாயில்ல, 3 பேர் ஒரே பால் அவுட் ஆகுது கிரிக்கெட். காட் அண்ட் பேட்டட் அவங்களே எல்லாம் கேட்ச் பிடிக்காங்க. அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடக்கூடாது, பிரேவ் ஆடவும் நம்ம போயிட்டு நான் காப்பாத்துறேன் டீம் போய் ஆடணும். அந்த வெரி மிஸ்ஸிங்கா இருக்கு. என்ன வேணா நீ போடு, நான் என்ன அவுட் எப்படி எடுத்துற பாக்கலாம்னு அந்த வெரி வரணும்.